வெல்கம் டு ரேண்டோ அஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்னைக்கு உமன்ஸ்க்கான பிஸ்னஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் 2000 ரூபாய் வச்சுட்டு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோவில் சொல்ல போகிறேன். நல்ல பிஸ்னஸ் ஐடியாஸ் வருது. ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். இன்னைக்கு ஆண்கள் மட்டும் இல்லைங்க, பெண்களும் நம்ம சம்பாதிக்கணுங்கிறது நீட் ஆயிடுச்சு. பார்ட் டைம் ஜாப்பு இல்லை அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நிறைய திங்கிங் இருக்கும். பட் அதுலாம் விட இந்த மாதிரி பிஸ்னஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம். ஏன்னா ஏப்லியெல்லாம் காசை போட்டு கண்டிப்பாக அது லாஸ்ட் ஆக போகுது. பட் அது எப்போ ஆகுதுன்னு தெரியாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன ஒர்க் பண்ணீங்கன்னா இது சீசனுக்கு உங்களுக்கு நல்ல ஏர்னிங்ஸ் கொடுக்கும். சில நேரத்தில் நம்ம இங்கே ஃபேமிலி பார்த்துக்கிற மாதிரியும் இருக்கும். ஏன்னா அந்த டைமும் கிடைக்கும். சில ஒர்க் ரெகுலராக இருக்குங்க, சில ஒர்க் சீசனுக்காக இருக்கும். இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆரி ஒர்க்குங்க. இதில் ஒரு 2 டைப்பான ஆரி ஒர்க்ஸ் இருக்கு. இது பேசிக் ஆரி ஒர்க்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் நார்மலாகவே நீங்கள் சீக்கிரம் பழகிக்கலாம். இது ஒரு பெரிய டாஸ்க் கிடையாது. இது நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு. பட் அந்த சின்ன இது பழகும் போதே நிறைய டிசைன்ஸ் இருக்கும். அந்த டிசைன்ஸ் பண்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். பட் நீங்க ரெகுலரா அதை ப்ராக்டிஸ் பண்ண அது வந்துடும். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கம்மியான இருக்கிற பேசிக் ஆரி ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க பண்ணி தரலாம். இதுக்கெல்லாம் எப்படி வாங்கலாம் இந்த பிசினஸ், இது எதுல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லரிங் ஷாப் நிறைய இருக்குங்க. நீங்க அவங்களை அப்ரோச் பண்ணலாம். நான் இப்படி ஆரி ஒர்க் பண்ணலான் இருக்கிறேங்க, எனக்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன், அதனால எனக்கு ஒரு பேசிக்கான டிசைன்ஸ் கொடுங்க, நான் கண்டிப்பா பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சாம்பிளுக்கு ஒரு சின்ன பேசிக்கான டிசைன்ஸ் தருவாங்க. அதை நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான அமௌண்ட் அவங்க அப்பவே கொடுத்துருவாங்க. இப்போ சீசன் டைம்ல அவங்களுக்கு லோடு ரொம்ப ஜாஸ்தி ஆகுங்க. அப்போ நீங்க வேண்டாம்னு சொன்னா கூட அவங்க தர்ற அளவுக்கு தான் இப்போ தாங்க எப்படியாவது பண்ணி கொடுங்கன்னு பொருளும் அவங்களே கொடுத்துருவாங்க, எல்லாமே கொடுத்துருவாங்க. இதுல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, நீங்க செலவு பண்ற டைம் மட்டும்தான். இந்த ஆரி ஒர்க் ஒரு சூப்பர் பிசினஸ்ங்க. ஆனா இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது நம்ம ஒரே இடத்துல உட்காந்து அதை பார்த்து போட்டே இருக்கணுங்க. இதனால உங்களுக்கு லைட்டா பேக் பெயின், நெக் பெயின், இந்த ஷோல்டர் பெயின் லைட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஹெவியா பண்ணிடாதீங்க, அதனால கண்டிப்பா பாடி பெயின் இதெல்லாம் வரும். அதனால ஸ்டார்டிங்ல அளவளவா பண்ணுங்க, கேப் விட்டு பண்ணுங்க. ரொம்ப அர்ஜென்ட்டுங்கிற ஒர்க் எடுக்காதீங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, ஒரு 1 month 1.5 months ஆயிடுச்சுனாலே நீங்க சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடலாம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால இந்த பிசினஸ் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம பண்ணலாங்க. இப்போ அடுத்த என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சின்ன அமௌண்ட் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இந்த கோன் போட்டு பழகிறதுங்க, இது எல்லாத்துக்கும் வராது. பட் ஒரு சிலர் பெண்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் நல்லா பண்றீங்க. நீங்க இப்போ ஒரு உமன்ஸ் மெஹந்தி ஷாப் அப்படின்னு ஒன்று போடுறீங்க அப்படின்னா, இது நீங்க ஷாப்பா போடணும்னு கிடையாது. நீங்க ஸ்டார்டிங் வீட்டில் இருந்துட்டே பண்ணலாம். இந்த மேரேஜுக்கு பண்றதுக்கு நிறைய டிசைன்ஸ் பண்ணணும். பட் சும்மா இருக்கிறவங்களுக்கு லிமிடெட் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்க பண்ணி கொடுக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு அதெல்லாம் நீங்க பண்ணி கொடுக்கலாம். இது சின்ன சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு 50 rupees 100 rupees அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அளவு அப்புறம் நீங்க இதுல எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறீங்களோ அதை பொறுத்து நீங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் மார்க்கெட்டோட கொஞ்சம் கம்மி ரேட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, ஏன்னா நம்ம கிட்ட ஷாப் எதுவுமே இல்லை, அதில் நீங்க எந்த செலவுமே வர போறதில்ல. சின்னதா அந்த கோன் வாங்குற செலவு மட்டும்தாங்க. அது என்னங்க ஒரு 100 200 அந்த மாதிரி தான் உங்களுக்கு செலவு வரும். பட் அது நார்மல் கோனா இல்லை அதை நீங்களே ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா குவாலிட்டி வைஸும் எது நல்லா இருக்குன்னு பார்க்கணும். ஸ்டார்டிங்ல வேணா நீங்க நார்மல் கோனே விலைக்கு வாங்கி போட்டுக்கலாம். அது 25 rupees தான் வரும். 4 கோன் 5 கோன் வாங்கி கூட நீங்க போட்டு பழகிக்கலாம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிசைன் வரும். ஆனா நீங்க இதோட நின்றக்கூடாதுங்க. நீங்க அதை நிறைய டிசைன்ஸ் பேப்பர்ல போட்டு பார்க்கலாம். அதுக்கெல்லாம் நிறைய சார்ட் பேப்பர் வந்துருச்சுங்க. நீங்க ஏதாவது பாக்குறீங்கன்னா அதுதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்டா இருக்க போகுது. ஸ்டார்டிங்ல ஒரு 300க்கு கோன் வாங்கி வச்சிட்டீங்கன்னா, ஒரு சார்ட் பேப்பர் வாங்கி அந்த சார்ட்ல நம்ம போடுற டிசைன்ஸ் வருதா, இந்த டிராயிங் எல்லாமே கோன்ல போடுறாங்க. அது போட அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அதனால பிசினஸ் சூப்பரா இதை கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இதுல மட்டும் நீங்க ஓகே நல்லா இவங்க மெஹந்தி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு நேம் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல்ல வரும். இங்க நம்ம ஆளுங்க யாருமே மெஹந்தி ஷாப் இன்னும் போடல, எல்லாம் ஹிந்திக்காரங்க மட்டும்தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சூப்பர் பிசினஸ் ஐடியா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெஹந்தி ஷாப் தான். இதுவும் சீசன் பிசினஸ் தாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த ஆரி ஒர்க்கும் இதுவும் பாத்தீங்கன்னா இந்த மேரேஜ் சீசனுக்கு அதிகமாகும். பட் அதை விட இது ஒரு வீக்லி ஒன்ஸ் அதிகமாகும். ஏன்னா சின்ன ஃபங்க்ஷன் கூட அவங்க போடணும்னு நினைக்கிறாங்க. அதனால அப்புறம் ஒரு சின்ன ஷாப்பை கூட 2வது கன்வெர்ட் பண்ணலாம். பட் வீடா இருந்தாலுமே பழகிட்டாங்கன்னா கண்டிப்பா வருவாங்க. அதனால இந்த மெஹந்தி ஷாப் வேற லெவல் பிசினஸ்ங்க. இது சூப்பரா கொண்டு போகலாம். நீங்க பார்ட் டைம் எல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த பிசினஸ் உங்களுக்கு செட் ஆகும். ஷெட்யூல் கொடுத்துடலாம், இந்த டைம் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஷெட்யூல் கொடுத்துடலாம். அதனால இது சூப்பர் பிசினஸ். பார்ட் 2ல இன்னும் சில பிசினஸ் எப்படி நடக்குது, அதை எப்படி பண்ணலாங்கிற ஃபுல் வீடியோ செகண்ட் பார்ட்ல வருது. அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க.